பகவத்கீதையோட 5வது அத்தியாயம் ஆரம்பிக்கும் போதே ஒரு பெரிய குழப்பத்தோட தான் ஆரம்பிக்குது. அர்ஜுனன் கேட்குற கேள்வி நியாயமானது தான். கிருஷ்ணா ஒரு பக்கம் வேலையெல்லாம் விட்டுட்டு சந்நியாசம் வாங்கிக்கோன்னு சொல்ற, இன்னொரு பக்கம் கடமையை செய் போரிடுன்னு சொல்ற. இதுல எதுதான் உருப்படியானது? எனக்கு புரியுற மாதிரி நேரடியா சொல்லு. இதுதான் அர்ஜுனனோட கேள்வி. நம்ம ஊர்ல கூட பாருங்களேன், ஒருத்தன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டா எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயாவது ஓடிடலாம் போல இருக்குன்னு சொல்லுவான். ஆனா உண்மையிலேயே ஓடிட்டா நிம்மதி கிடைச்சிருமா? மனசுக்குள்ள இருக்கிற குப்பையை அப்படியே சுமந்துக்கிட்டு இமயமலைக்கு போனாலும் அங்கேயும் அதே குப்பை தான் நாரும். இதை புரிஞ்சுக்காம நாம நிம்மதியை தேடி ஓடிக்கிட்டே இருக்கோம். கிருஷ்ணர் இதுக்கு சொல்ற பதில் ரொம்ப ஆழமானது. ஸ்ரீ பகவான் உவாச்ச சந்நியாசக கர்மயோகஸ்ச நிஸ்ரேயச கரோபவோ தயோஸ்து கர்ம சந்நியாசாத் கர்மயோகோ விசிஷ்யதே. இதோட அர்த்தம் என்னன்னா, சந்நியாசமும் வேலையை விடுறதும் சரி, கர்மயோகமும் வேலையை செஞ்சுக்கிட்டே பற்றற்று இருக்கிறதும் சரி, ரெண்டுமே மோட்சத்துக்கு தான் கூட்டிட்டு போகும். ஆனா வெறும் சந்நியாசத்தை விட கடமையை செஞ்சுக்கிட்டே இருக்கிற கர்மயோகம் தான் ரொம்ப மேலானதுன்னு கிருஷ்ணர் அடிச்சு சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாரு? சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறது தான் கஷ்டம். ஒரு மனுஷன் ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்க முடியாது. மூச்சு விடுறது கூட ஒரு செயல்தான். அப்போ உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு தனிமையில உட்கார்ந்துட்டா மட்டும் ஞானம் வந்துருமா? வராது. அந்த தனிமையிலையும் மனசு பழைய ஞாபகங்களை அசைபோட்டுக்கிட்டு தான் இருக்கும். அதுக்கு பதிலா சமுதாயத்துல ஒரு அங்கமா இருந்து உனக்கு கொடுத்த வேலையை சரியா செஞ்சு அந்த வேலையோட லாப நஷ்டத்துல உன் மனசை தொலைக்காம இருக்க பழகிக்கோங்கிறது தான் கிருஷ்ணரோட பிளான். ஒரு தாமரை இலையை எடுத்துக்கோங்க. அது தண்ணிக்குள்ள தான் இருக்கு. ஆனா அந்த தண்ணி அது மேல ஒட்டுறதில்ல. அது மாதிரி தான் நாம இந்த உலகத்துல வாழணும். குடும்பம், வேலை, காசு, பணம் எல்லாத்துக்குள்ளேயும் நாம இருக்கணும். ஆனா அது எதுவும் நம்ம மனசுக்குள்ள ஏறி உட்கார்ந்துக்க கூடாது. வேலையை செய்யணும், ஆனா நான் தான் செஞ்சேங்கிற தலக்கணம் இருக்கக்கூடாது. உண்மையான சந்நியாசி யாருன்னா, எவன் ஒருத்தன் எதையும் வெறுக்காமலும் எதையும் ஆசைப்படாமலும் இருக்கானோ அவன்தான். நமக்கு ஒரு பொருள் கிடைச்சா உடனே சந்தோஷத்துல குதிக்கிறோம், அது போயிட்டா அழுது வடிகிறோம். இந்த ரெண்டு நிலைக்கும் இடையில ஒரு சமநிலை இருக்கு பாருங்க, அதுதான் ஞானம். எவன் ஒருத்தன் இந்த இரட்டை நிலைகளை கடந்து நிற்கிறானோ அவன் சந்நியாசம் வாங்கிக்கிட்டு காட்டுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. அவன் இருக்கிற இடமே கைலாசம்தான். நாம செய்யற ஒவ்வொரு வேலையும் ஒரு வழிபாடு மாதிரி மாறணும். ஒரு தெருவை கூட்டுறவனா இருந்தாலும் சரி, ஒரு பெரிய கம்பெனியை நடத்துறவனா இருந்தாலும் சரி, தன்னோட லாபத்துக்காக மட்டும் இல்லாம இது என் கடமைன்னு நினைச்சு செய்யும்போது அங்க கர்மா ஒட்டுறதில்ல. மனுஷன் ஏன் பயப்படுறான் தெரியுமா? தான் செய்யற செயலோட முடிவு தனக்கு சாதகமா வருமா வராதாங்கிற பயம்தான் அவனை வாட்டுது. அந்த பயத்தை விட்டுட்டு முழு ஈடுபாடோட வேலையை செய்ய பழகிட்டா அங்க கவலைக்கு இடமே இல்லை. அறிவும் செயலும் வேற வேற கிடையாது. ஆழமா பார்த்தா ரெண்டும் ஒண்ணுதான். ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறது மட்டும் அறிவில்லை, தெரிஞ்சதை வாழ்க்கையில செயலா கொண்டு வர்றது தான் உண்மையான பக்குவம். நாம படிக்கிறோம், கேட்குறோம், ஆனா அதை வாழ்க்கையில அப்ளை பண்றதில்ல. 5வது அத்தியாயத்துல கிருஷ்ணர் வலியுறுத்துறது இதைத்தான். வெறும் பேச்சல்ல, செயல் தான் முக்கியம். அந்த செயலை எப்படி செய்யணுங்கிறதுல தான் உங்க வாழ்க்கையோட வெற்றி அடங்கியிருக்கு. மனசு அடங்காத வரைக்கும் எந்த சந்நியாசமும் வேலைக்கு ஆகாது. ஆனா மனசை தன்வசப்படுத்தின ஒருத்தன் உலகத்துல இருக்கிற எந்த வேலையை செஞ்சாலும் அவன் பாவம் செய்யறதில்ல. ஏன்னா அவன் செய்யறது அவனுக்காக இல்லை, அந்த பரம்பொருளோட கருவியா இருந்து செய்யறான். ஒரு இன்ஜினியர் ஒரு மிஷினை இயக்குற மாதிரி அந்த இறைவன் நம்ம மூலமா இந்த உலகத்தை இயக்குறான்னு ஒரு உணர்வு வந்துட்டா அப்புறம் எதுக்கு பயம், எதுக்கு கவலை? இந்த தெளிவு வந்துட்டா நீங்க செய்யற ஒவ்வொரு அடியும் ஒரு தியானம் தான், பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு மந்திரம் தான். வாழ்க்கைங்கிறது ஒரு போராட்டமா தெரியாம ஒரு அழகான விளையாட்டா தெரிய ஆரம்பிக்கும். அந்த விளையாட்டுல நீங்க ஒரு சிறந்த பிளேயரா மாறணும்னா முதல்ல இந்த பற்றுங்கிற சுமையை இறக்கி வைக்கணும். அது எப்படிங்கிறத அடுத்த கட்டத்துல இன்னும் ஆழமா பார்ப்போம். கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட சொல்ல வர்ற மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த உலகத்துல நாம செய்யற வேலையிலிருந்து நாம தப்பிக்கவே முடியாது. ஆனா அந்த வேலையை செய்யற விதத்துல நாம ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். நம்ம மனசு ஒரு கண்ணாடி மாதிரி. அதுல எக்கச்சக்கமான அழுக்கு படிஞ்சிருக்கு. ஆசை, கோபம், பொறாமை, நான் தான் செஞ்சேங்கிற அகம்பாவம், இப்படி பல அடுக்குகள் அந்த அழுக்க மூடி இருக்கு. இந்த நிலையில நாம என்னதான் தியானம் பண்ணாலும், என்னதான் கோயிலுக்கு போனாலும் மனசுக்குள்ள இருக்கிற அந்த அமைதி வெளியே வராது. கிருஷ்ணர் ஒரு ஸ்லோகத்துல அழகா விளக்குறார். யோகயுக்தோ விஷுத்தாத்மா விஜிதாத்மா ஜிதேந்திரிய சர்வபூதாத்ம பூதாத்மா குருவன் நபின லிப்யதே. இதோட அர்த்தம் என்னன்னா, ஒருத்தன் கர்ம யோகத்துல நிலைச்சு நின்னு தன் மனசை தூய்மைப்படுத்திக்கிட்டு ஐம்புலன்களையும் அடக்கி ஆள கத்துக்கிட்டான்னா அவன் எல்லா உயிர்களையும் தன் உயிர் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சுக்குவான். அப்படிப்பட்டவன் எந்த வேலையை செஞ்சாலும் அந்த செயலோட கர்மாவோ பலனோ அவனை போய் ஒட்டாது. இதை ஒரு உதாரணத்தோட பார்ப்போம். ஒரு டாக்டர் இருக்கார். அவர் ஒருத்தருக்கு ஆபரேஷன் பண்றார்.
அவர் மனசுல நான் இவரை காப்பாத்தணும், அப்போதான் எனக்கு புகழ் கிடைக்கும், காசு கிடைக்கும்னு நினைச்சு பண்ணா அங்க ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஒருவேளை அந்த நோயாளி இறந்துட்டா அந்த டாக்டர் மனசு உடைஞ்சு போயிடுவார். ஆனா அதே டாக்டர் இது என் கடமை, இந்த பேஷண்ட் உடம்புக்குள்ள இருக்கிற அந்த உயிரும் நான் தான், இறைவனோட ஒரு கருவியா நான் என் வேலையை சரியா செய்யறேன்னு நினைச்சு பண்ணா அங்க ஒரு நிம்மதி இருக்கும். முடிவு எதுவா இருந்தாலும் அவர் மனசு கலங்காது. இதுதான் கர்மயோகத்தோட ரகசியம். நாம ஏன் கஷ்டப்படுறோம் தெரியுமா? நாம செய்யற ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் ஒரு ரிசல்ட்டை எதிர்பார்க்கிறோம். நான் இவ்வளவு தூரம் உழைச்சிருக்கேன், எனக்கு ஏத்த பலன் வரலையேன்னு வருத்தப்படுறோம். ஆனா உண்மை என்னன்னா, உழைக்கிறது மட்டும்தான் நம்ம கையில இருக்கு. பலன்கிறது பல காரணிகளோட கூட்டு முயற்சி. ஒரு செடிக்கு தண்ணி ஊத்தலாம், உரம் போடலாம், ஆனா அது பூ பூக்கிறதும் காய் காய்க்கிறதும் இயற்கையோட கையில இருக்கு. நாம தண்ணி ஊத்தாம ஏன் பூ வரலன்னு கேட்கறது முட்டாள்தனம். அதே மாதிரி தண்ணி ஊத்திக்கிட்டே இப்பவே பூ வரணும்னு அடம் பிடிக்கிறதும் முட்டாள்தனம் தான். நம்ம மனசை சுத்தமா வச்சுக்கணும்னா முதல்ல அந்த கர்த்தாபாவத்தை விடணும். அதாவது நான் தான் செய்யறேங்கிற எண்ணம். கண்ணு பாக்குது, காது கேக்குது, கை வேலை செய்யுது, இதெல்லாம் இயற்கையோட குணங்கள்னு கிருஷ்ணர் சொல்றார். எப்படி ஒரு வண்டி ஓடுறதுக்கு பெட்ரோல், இன்ஜின், டயர் எல்லாம் சேர்ந்து வேலை செய்யுதோ அது மாதிரி தான் நம்ம உடம்பும் மனசும். ஆனா நாம என்ன பண்றோம்? அந்த வண்டிக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிற நாம வண்டி ஓடுறதுக்கு நான் தான் காரணம்னு மார்த்தட்டிக்கிறோம். உண்மையிலேயே ஞானம் அடைஞ்ச ஒருத்தன் எப்படி இருப்பான்? அவன் ஒரு பிராமணனையோ, ஒரு பசு மாட்டையோ, ஒரு யானையையோ இல்ல ஒரு நாயையோ பார்த்தா கூட எல்லாத்துலேயும் அந்த ஒரே இறைத்தன்மையை தான் பார்ப்பான். அவனுக்கு வித்தியாசம் தெரியாது. ஏன்னா அவனோட பார்வை வெளித்தோற்றத்துல இல்ல, உள்ள இருக்கிற அந்த ஒளியின் நிலை இருக்கு. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பார்க்குற கண்ணுல தான் அழுக்கு இருக்குன்னு. நம்ம மனசு தெளிவா இருந்தா உலகமே தெளிவா தெரியும். இந்த உலகத்துல எதுவும் நிலையானது கிடையாது. இன்னைக்கு இருக்கிற சந்தோஷம் நாளைக்கு இருக்காது, இன்னைக்கு இருக்கிற துக்கம் நாளைக்கு மாறும். இந்த ஏத்த இறக்கங்களை ஒரு கடல் அலை மாதிரி பார்க்க பழகணும். அலை வரும் போகும், ஆனா கடல் அப்படியே தான் இருக்கும். அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில வர்ற இன்ப துன்பங்களும். எவன் ஒருத்தன் இந்த ரெண்டையும் சமமா ஏத்துக்கிறானோ அவன் தான் உண்மையான புத்திசாலி. நாம செய்யற வேலைகளை சும்மா கடமைக்குன்னு செய்யாம ஒரு பக்தியோட, ஒரு அர்ப்பணிப்போட செய்யும்போது அங்க ஒரு மந்திரம் வேலை செய்யுது. அங்க நான் மறைஞ்சி நாம அப்படிங்கிற உணர்வு வருது. ஒரு தாய் தன் குழந்தைக்கு சோறு போடுறப்போ அங்க எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது. அந்த அன்புல ஒரு தூய்மை இருக்கு. அந்த தூய்மையை நம்ம வேலைகளையும் நம்ம உறவுகளையும் கொண்டு வரணும். புலன்களோட ஆசைக்கு அடிமையாகிறது தான் எல்லா கஷ்டத்துக்கும் காரணம். நாக்குக்கு ருசியா சாப்பிடணும், கண்ணுக்கு அழகா பார்க்கணும், இப்படி தற்காலிகமான சுகத்துக்காக நாம ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆனா இந்த சுகங்கள் எல்லாம் ஆரம்பத்துல தேன் மாதிரி இனிக்கும், ஆனா கடைசியில விஷம் மாதிரி கொல்லும். இதை உணர்ந்தவன் தான் அறிவாளி. நித்தியமான சந்தோஷம் வெளியில இல்ல, அது உனக்குள்ளேயே இருக்கு. அதை தேடுறதுக்கு நீ ஓட வேண்டியதில்லை. அமைதியா உட்கார்ந்து உன் மனசை நீயே கவனிச்சாலே போதும். பகவத்கீதை நமக்கு சொல்லித்தர்றது ஒரு பெரிய மேனேஜ்மெண்ட் டெக்னிக். உன் வேலையை நீ செய், ஆனா அந்த வேலையோட ரிசல்ட் உன்னை கட்டுப்படுத்தாம பார்த்துக்கோ. இது முடிஞ்சா நீ உலகத்தோட எந்த மூலையில இருந்தாலும், எந்த பிரச்சனையில இருந்தாலும் உன் மனசு ஒரு குளம் மாதிரி அமைதியா இருக்கும். கல்லெடுத்து எரிஞ்சா கூட ஒரு நிமிஷம்தான் அந்த ஆளை, அப்புறம் மறுபடி அந்த அமைதி வந்துடும். இந்த நிலையை அடையறதுக்கு தான் கிருஷ்ணர் வழிகாட்டுறார். கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட அடுத்த கட்டமா சொல்ற விஷயம் ரொம்பவும் ஆழமானது. நாம உலகத்தை பார்க்குற விதம் எப்படி இருக்கு? இவன் எனக்கு வேண்டப்பட்டவன், அவன் எனக்கு பிடிக்காதவன், இது எனக்கு பிடிச்ச விஷயம், அது எனக்கு ஆகாத விஷயம், இப்படித்தான் நம்ம மனசு எப்போதும் பிரிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கு. ஆனா உண்மையான ஞானம் கிடைச்ச ஒருத்தன் எப்படி இருப்பான் தெரியுமா? அவனோட கண்ணுக்கு எல்லாமே ஒண்ணுதான். இதோ அந்த முக்கியமான ஸ்லோகம், வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனி சைவ ஸ்வபாகேச்ச பண்டிதா சமதர்ஷினக. இதோட அர்த்தம் ரொம்ப பெருசு. நல்லா படிச்சு பண்பா இருக்கிற ஒரு அறிஞரையும், ஒரு பசுமாட்டையும், ஒரு யானையையும், ஒரு நாயையும், ஏன் சமூகத்துல ஒதுக்கப்பட்ட ஒரு மனுஷனையும் கூட உண்மையான பண்டிதர்கள், அதாவது ஞானிகள் சமமா தான் பார்ப்பாங்க. இது கேட்கறதுக்கு என்னப்பா இது மனுஷனையும் மாடையும் ஒன்னா பார்க்க சொல்றாரேன்னு தோணலாம். ஆனா இங்க கிருஷ்ணர் உடம்ப பத்தி பேசல, அந்த உடம்புக்குள்ள இருக்கிற அந்த உயிர் தன்மையை பத்தி பேசுறார். நம்ம ஊர்ல ஒரு தங்கம் விற்கிற கடைக்கு போறோம்னு வச்சுக்கோங்க. அங்க மோதிரம் இருக்கும், வளையல் இருக்கும், சங்கிலி இருக்கும். உருவத்தை பார்த்தா எல்லாம் வேற வேற தான், ஆனா உருக்கி பார்த்தா எல்லாம் தங்கம்தான். அதே மாதிரி தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களும்.
உருவம் வேற, குணம் வேற, ஆனா அதுக்குள்ள ஓடுற அந்த ஜீவ காந்தம் ஒண்ணுதான். இதை எப்போ ஒருத்தன் உணர்றானோ அவனுக்குள்ள இருக்கிற அந்த வெறுப்பு, காழ்ப்புணர்ச்சி எல்லாம் காணாம போயிடும். நம்ம வாழ்க்கையில நாம ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம்? ஏன்னா நாம ஆட்களை பார்த்து பழகிட்டோம். அவங்க பின்னாடி இருக்கிற அந்த உயிரை பார்க்க தவறிட்டோம். ஒருத்தன் தப்பு செஞ்சா அவன் கெட்டவன்னு முத்திர குத்திடுறோம். ஆனா அவன் செஞ்ச தப்பு அவனோட அறியாமையால வந்ததுன்னு புரிஞ்சுக்கிட்டா அவன் மேல கோவத்துக்கு பதிலா பரிதாபம் தான் வரும். அந்த பக்குவம் தான் சமநிலை. இந்த உலகத்துல எதுவும் உங்களை விட உயர்ந்ததும் இல்லை, தாழ்ந்ததும் இல்லை. நீங்க ஒரு ஆஃபீஸ்ல பெரிய மேனேஜரா இருக்கலாம், ஆனா அங்க வேலை செய்யற வாட்ச்மேனும் உங்களை மாதிரி ஒரு உயிர் தான். அவருக்கு ஒரு வலி வந்தா உங்களுக்கு வர்ற அதே வலி தான். இந்த சமநோக்கு பார்வை வந்துட்டா அங்க ஈகோ, அதாவது அகம்பாவம் தலை தூக்காது. ஈகோ இல்லாத இடத்துல தான் அமைதி குடிபுகும். கிருஷ்ணர் இன்னொரு விஷயத்தையும் தெளிவா சொல்றார். இந்த உலகத்துல நமக்கு கிடைக்கிற சந்தோஷங்கள் எல்லாம் புலன்கள் மூலமா வர்றது. ஒரு நல்ல பாட்டு கேட்குறோம், ஒரு ருசியான சாப்பாடு சாப்பிட்றோம், இது எல்லாமே ஆரம்பம் இருக்கிற மாதிரி ஒரு முடிவும் இருக்கிற விஷயங்கள். ஏஹி சம்ஸ்பர்ஷஜா போகா துக்கயோனய ஏவதே ஆத்யந்தவந்தஹ கௌந்தேய ந தேஷு ரமதே புதஹ. புலன்களோட தொடர்புனால வர்ற இன்பங்கள் எல்லாம் கடைசியில துன்பத்துல தான் முடியும். ஏன்னா அது தற்காலிகமானது. இன்னைக்கு ஒரு படம் பார்த்து சந்தோஷப்படுறீங்க, அந்த படம் முடிகிறப்போ அந்த சந்தோஷமும் முடிஞ்சிடுது. அப்புறம் மறுபடியும் ஒரு தேடல் ஆரம்பிக்குது. இப்படி தற்காலிகமான விஷயங்களுக்காக ஓடிக்கிட்டே இருக்கிறது ஒரு முடிவில்லாத ஓட்டம். ஆனா புத்திசாலிங்க இந்த தற்காலிக இன்பங்கள்ல மூழ்கி போயிட மாட்டாங்க. அவங்க நிலையான ஒரு ஆனந்தத்தை தேடுவாங்க. நிம்மதிங்கிறது வெளியில இருக்கிற பொருள்ல இல்ல. ஒரு புது கார் வாங்கினா ஒரு மாசம் சந்தோஷமா இருக்கும், அப்புறம் அது பழகிடும். புது வீடு கட்டுனா கொஞ்ச நாள் பெருமையா இருக்கும், அப்புறம் அதுவும் சாதாரணமா ஆயிடும். ஆனா உனக்குள்ள இருக்கிற அந்த அமைதியை நீ கண்டுபிடிச்சிட்டா அது உன்னை விட்டு போகவே போகாது. இந்த உலகத்துல இருக்கிற இன்ப துன்பங்களை எப்படி எதிர்கொள்ளணும்? ஒரு லாட்டரி அடிச்சா குதிக்க கூடாது, அதே மாதிரி ஒரு நஷ்டம் வந்தா அழுது புரளக்கூடாது. இதுவும் கடந்து போகுங்கிற மனநிலை வேணும். எப்போ ஒருத்தன் தன்னோட விருப்பு வெறுப்புகளை கட்டுப்படுத்துறானோ அவனுக்கு இந்த உலகமே ஒரு ஸ்வர்க்கமா மாறிடும். நம்ம மனசை அடக்கிறது அவ்வளவு லேசான காரியம்தான் இல்லை. ஒரு குரங்கு மாதிரி அது இங்கேயும் அங்கேயும் தாவிக்கிட்டே இருக்கும். ஆனா அந்த மனசை சரியான திசையில திருப்பினா அதுவே உங்களோட சிறந்த நண்பனா மாறிடும். அதுக்கு முதல் படி எல்லாத்தையும் சமமா பார்க்க பழகணும். ஒரு கல்லை பார்த்தாலும் சரி, தங்கத்தை பார்த்தாலும் சரி, ரெண்டும் மண்ணிலிருந்து வந்ததுதான்னு உணர ஆரம்பிச்சா பேராசை மெல்ல மெல்ல குறையும். வாழ்க்கைங்கிறது ஒரு பரமபதம் விளையாட்டு மாதிரி. ஏணி வரும், பாம்பு வரும். ஏணி வந்தா ஏறி போகணும், பாம்பு வந்தா இறங்கணும். ஆனா ஆட்டத்தை விளையாடிக்கிட்டே இருக்கணும். அங்க ஜெயிக்கிறது தோக்குறது முக்கியம் இல்லை, அந்த ஆட்டத்தை எப்படி நிதானமா விளையாடுறோங்கிறது தான் முக்கியம். இந்த நிதானத்தை தான் கிருஷ்ணர் யோகம்னு சொல்றார். நம்ம கடமையை செய்யறப்போ மற்றவங்களுக்கு பாதிப்பு இல்லாம எல்லா உயிர்களும் நல்லா இருக்கணும்னு நினைச்சு செய்யும்போது அங்க ஒரு பெரிய சக்தி நமக்குள்ள வேலை செய்யும். லோக சமஸ்தா சுகினோ பவந்துன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த எண்ணம் தான் பெரிய மருந்து. என்னோட உழைப்பு எனக்கு மட்டும் இல்லாம இந்த உலகத்துக்கும் பயன்படணும்னு நினைக்கிறப்போ அந்த வேலையில ஒரு தெய்வீக தன்மை வந்துடுது. அப்படியே நிதானமா யோசிச்சு பாருங்க, நாம ஏன் மற்றவங்களோட நம்மளை ஒப்பிட்டு பார்க்குறோம்? அவங்கிட்ட அது இருக்கு, என்கிட்ட இல்லையேன்னு ஏன் வருத்தப்படுறோம்? இதெல்லாம் அந்த பிரித்து பார்க்கிற அறியாமையால வர்றது தான். எல்லாருமே ஒரே மூலத்திலிருந்து வந்தவங்க தான்னு புரிஞ்சுக்கிட்டா அங்க பொறாமைக்கு இடம் இல்லை. அவனோட வளர்ச்சி உன்னோட வளர்ச்சி தான். ஏன்னா நீயும் அவனும் வேற வேற இல்லை. இந்த ஆழமான உண்மையை சாதாரணமா எடுத்துக்க முடியாது. இது தினமும் நம்ம வாழ்க்கையில பயிற்சி பண்ணணும். காலையில எந்திரிக்கிறதுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் நாம சந்திக்கிற ஒவ்வொரு மனுஷன்கிட்டையும் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் இந்த சமநிலையை கடைபிடிக்க முயற்சி பண்ணணும். இதுதான் உண்மையான ஆன்மீக பயணம். மனசு ஒரு பெரிய அடுப்பு மாதிரி. அதுல ஆசைங்கிற விறக போட்டுக்கிட்டே இருந்தா நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அந்த நெருப்பு நம்ம நிம்மதியை சுட்டு பொசுக்கிடும். கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட ஒரு முக்கியமான ரகசியத்தை சொல்றாரு. அர்ஜுனா, மனுஷன் எப்ப நிம்மதியா இருப்பான் தெரியுமா? வெளியில இருக்கிற பொருள் மேல வச்சிருக்கிற ஆசையையும் அந்த ஆசை கிடைக்கலனா வர்ற கோபத்தையும் எப்ப ஒருத்தன் வெல்றானோ அப்பதான் அவன் உண்மையான பலசாலி ஆகிறான். இதோ அந்த ஆழமான ஸ்லோகம். ஷக்னோதி ஹைவ யஹ் சௌடும் பிராக் ஷரீர விமோக்ஷணாத் காமக்ரோதோத்பவம் வேகம் ச யுக்தஹ ச சுகீ நரஹ. இந்த உடம்பை விட்டு உயிர் பிரியறதுக்கு முன்னாடியே எவன் ஒருத்தன் ஆசை, அதாவது காமம், கோபம், அதாவது குரோதம், இதனால வரக்கூடிய வேகத்தை தாங்கிக்கிட்டு அதை அடக்குறானோ அவன்தான் யோகி. அவன்தான் உண்மையான சந்தோஷத்தை அனுபவிக்கிற மனுஷன். நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன்.
ஒரு விஷயத்து மேல நமக்கு ஆசை வருது. அந்த ஆசை நிறைவேறலைன்னா உடனே கோபம் வருது. இந்த ரெண்டுக்கும் இடையில நாம ஒரு பந்து மாதிரி இங்கேயும் அங்கேயும் அடிபட்டுக்கிட்டே இருக்கோம். ஒருத்தர் நம்மளை திட்டாருன்னா உடனே கோபம் வருது. அந்த கோபம் நம்ம ரத்த அழுத்தத்தை ஏத்துது, நம்ம நிம்மதியை கெடுக்குது, நம்ம தூக்கத்தை விரட்டுது. யோசிச்சு பாருங்க, திட்டினவர் திட்டிட்டு போய்கிட்டே இருப்பாரு. ஆனா அந்த வார்த்தையை மனசுக்குள்ள போட்டு பூட்டி வச்சுக்கிட்டு நாம தான் நம்மளை நாமே சித்திரவதை பண்ணிக்கிறோம். கிருஷ்ணர் சொல்ற வேகம்ங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. ஒரு வெள்ளம் வரும்போது அதுக்கு எவ்வளவு வேகம் இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த ஆசையும் கோபமும். அது வரும்போது அறிவு வேலை செய்யாது. அந்த வேகத்துல நாம என்ன பேசுறோம், என்ன செய்யறோம்னே தெரியாது. செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஐயோ இப்படி பண்ணிட்டோமேன்னு வருத்தப்படுவோம். இந்த வேகத்தை அடக்கிறது தான் வாழ்க்கையோட பெரிய வெற்றி. இதை எப்படி அடக்கிறது? ஒரு ஊர்ல ஒரு பெரிய குளம் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த குளத்துல இருக்கிற தண்ணி அமைதியா இருந்தாதான் அதுல உங்க முகம் தெளிவா தெரியும். தண்ணி கலங்கிட்டே இருந்தா எதுவுமே தெரியாது. அது மாதிரி தான் உங்க மனசும். ஆசை கோபம்ங்கிற அலைகள் அடிச்சுக்கிட்டே இருந்தா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தெளிவு உங்களுக்கு தெரியாது. முதல்ல அந்த அலைகளை அடக்கணும். உண்மையான இன்பம் வெளியில இல்லை. ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம், அது ஒரு 10 நிமிஷம் சந்தோஷம் தருது. ஆனா அதுக்கப்புறம் என்ன? மறுபடி அதே பழைய மனநிலை தான். ஆனா கிருஷ்ணர் சொல்றது அந்த ரங்கம், அதாவது உனக்குள்ளேயே இருக்கிற அந்த ஆனந்தத்தை தேடு. யோ அந்தஹ் சுகோ அந்தராராமஸ்ததா அந்தர்ஜோதிரேவயஹ் ச யோகி பிரம்ம நிர்வாணம் பிரம்மபூதோதிகச்சதி. எவன் ஒருத்தன் தனக்குள்ளேயே இன்பத்தையும் தனக்குள்ளேயே அமைதியையும் தனக்குள்ளேயே அந்த ஒளியையும் கண்டுபிடிக்கிறானோ அவன்தான் பிரம்மத்தை அடையிறான். அவன் வாழ்ற காலத்திலேயே ஒரு முக்தி நிலையில இருக்கான். நாம ஏன் வெளியில அலையிறோம்? ஏன்னா நமக்கு நம்மளை பத்தி தெரியல. ஒரு கஸ்தூரி மான் இருக்குமா, அதோட வயிற்றுல இருந்தே ஒரு வாசம் வருமா. ஆனா அந்த மானுக்கு அந்த வாசம் எங்கிருந்து வருதுன்னு தெரியாம காடு முழுக்க அந்த வாசத்தை தேடி ஓடுமா. நாமளும் அந்த மான் மாதிரி தான். சந்தோஷம் நமக்குள்ளேயே இருக்கு. ஆனா நாம அதை ஹோட்டல்லையும் தியேட்டர்லையும் புது புது பொருள்கள்லையும் தேடிக்கிட்டு இருக்கோம். கிருஷ்ணர் சொல்ற இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, மற்றவங்களோட நன்மைக்காக உழைக்கிறது. எப்போ ஒருத்தன் தன்னோட பாவங்களை எல்லாம் போக்கிக்கிட்டு எல்லா உயிர்களுக்கும் நல்லது நடக்கணும்னு நினைக்கிறானோ அவனுக்கு அந்த இறைநிலை ரொம்ப சுலபமா கிடைச்சிடும். இது ஒரு பெரிய சைக்காலஜி. நாம நமக்காகவே வாழும்போது தான் நமக்கு தான் எல்லா கவலையும் வரும். ஆனா மற்றவங்களுக்காக வாழ ஆரம்பிக்கும் போது நம்ம கவலைகள் எல்லாம் தானா மறைஞ்சு போயிடும். ஒரு சமூக சேவகரையோ இல்ல ஒரு நல்ல மனசுக்காரரையோ பாருங்க, அவங்க முகத்துல ஒரு தேஜஸ் இருக்கும். ஏன்னா அவங்க மனசுல நான்கிற குறுகிய எண்ணம் இல்லை. வாழ்க்கையில வர கஷ்டங்கள் எல்லாம் ஒரு டெஸ்ட் மாதிரி தான். ஒரு நெருப்புல தங்கத்தை போட்டாதான் அது இன்னும் ஜொலிக்கும். அது மாதிரி இந்த உலகத்துல வர்ற இன்ப துன்பங்களை எவன் ஒருத்தன் சமமா எடுத்துக்கிட்டு தன் இலட்சியத்திலிருந்து மாறாம இருக்கானோ அவன் தான் ஜெயிக்கிறான். இதுக்கு தேவை ஒரு வைராக்கியம். என்ன நடந்தாலும் என் மன அமைதியை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிற அந்த வைராக்கியம் தான் உங்களை காப்பாத்தும். நாம ஏன் மற்றவங்க கிட்ட அங்கீகாரத்தை எதிர்பார்க்கிறோம்? மற்றவங்க நம்மளை புகழணும், மற்றவங்க நம்மளை மதிக்கணும்னு நினைக்கிறோம். இதுவே ஒரு பெரிய அடிமைத்தனம் தான். மற்றவங்க புகழும்போது ஏறி போற மனசு அவங்க இகழும்போது அப்படியே டவுன் ஆயிடும். உங்க சந்தோஷத்தோட சாவியை மற்றவங்க கையில கொடுக்காதீங்க. நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா போதும். கிருஷ்ணர் 5வது அத்தியாயத்தோட இறுதியில தியானத்தை பத்தி ஒரு சின்ன ஹிண்ட் தராரு. கண்ணை மூடிக்கிட்டு மூச்சை கவனிச்சு மனசை ஒருமுகப்படுத்துறது மூலமா இந்த சமநிலையை அடைய முடியும்னு சொல்றாரு. ஆனா அதுக்கு முன்னாடி மனசு சுத்தமாகணும். அழுக்கு துணியில சாயம் ஏறாது. அது மாதிரி ஆசை கோபம் நிறைஞ்ச மனசுல ஞானம் ஏறாது. அதனால முதல்ல மனசை சுத்தம் பண்ணுங்க. இந்த உலகத்துல வாழ்றது ஒரு கலை. ஒரு படகு தண்ணி மேல இருக்கலாம், ஆனா தண்ணி படகுக்குள்ள போயிடக்கூடாது. அப்படி போனா படகு முங்கிடும். அது மாதிரி தான் நாம இந்த உலகத்துல இருக்கலாம், ஆனா இந்த உலகம் நமக்குள்ள போயிடக்கூடாது. அதாவது உலகத்துல இருக்கிற மாயை நம்ம மனசை ஆக்கிரமிக்க கூடாது. அப்படி வாழ பழகிட்டா நீங்க தான் இந்த உலகத்தோட ராஜா. இந்த அத்தியாயத்துல கிருஷ்ணர் கொடுக்கிற அந்த தைரியம் தான் அர்ஜுனனை அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகுது. நாமளும் நம்ம வாழ்க்கையில இருக்கிற அந்த அர்ஜுனனை தட்டி எழுப்பணும். பயத்தை விடுங்க, குழப்பத்தை விடுங்க. நீங்க செய்யற வேலையை ஒரு தவம் மாதிரி செய்யுங்க. அதுவே உங்களை கரையேத்தும். நாம இதுவரைக்கும் பார்த்தது எல்லாமே வெளி உலகத்துல நாம எப்படி நடந்துக்கணும், மற்றவங்களை எப்படி பார்க்கணுங்கிறது தான். ஆனா பகவத்கீதையோட இந்த 5வது அத்தியாயத்தோட கிளைமேக்ஸ் நெருங்கும்போது கிருஷ்ணர் ஒரு முக்கியமான திருப்பத்தை ஏற்படுத்துறார். அர்ஜுனா, வெளியில இருக்கிற சத்தத்தை அடக்கிறது மட்டும் போதாது, உனக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த இரைச்சலை எப்போ நிறுத்த போற? இதுதான் அவரோட கேள்வி. நம்ம மனசு ஒரு சினிமா தியேட்டர் மாதிரி. அங்க நிமிஷத்துக்கு ஒரு படம் ஓடிக்கிட்டே இருக்கு. பழைய ஞாபகங்கள் ஒரு பக்கம், எதிர்காலத்தை பத்தின பயம் ஒரு பக்கம். இந்த ரெண்டுக்கும் நடுவுல இப்போ என்ன நடக்குதுங்கிறத நாம கவனிக்கவே மறந்துடுறோம். கிருஷ்ணர் இங்க ஒரு நுணுக்கமான பயிற்சியை சொல்லித்தர்றார்.
ஸ்பர்ஷான் கிருத்வா பகிர்பாஹ்யாம்ஸ் சக்ஷுஷ்சைனாந்தரே ப்ருவோ பிராணாபானோ சமௌ கிருத்வா நாசாபியந்தரச்சாரிணவ். இதோட அர்த்தம் என்னன்னா, வெளி உலக விஷயங்களை அப்படியே வெளியிலேயே விட்டுட்டு, அதாவது அந்த புலன் நுகர்ச்சிகளை மனசுக்குள்ள கொண்டு வராம கண்ணை மூடிக்கிட்டு 2 புருவத்துக்கும் மத்தியில கவனத்தை வச்சு மூச்சை சீராக்கி கவனிங்கன்னு சொல்றார். இது ஏதோ ஒரு பெரிய யோகி பண்ற வித்தைன்னு நினைக்காதீங்க. இது ஒரு லைஃப் ஸ்டைல். நாம ஏன் எப்போதும் எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கோம்? ஏன்னா நமக்கு அமைதியா இருக்க தெரியல. ஒரு மொபைல் ஃபோன் சார்ஜ் தீர்ந்து போனா சார்ஜரில் போடுறோம்ல, அது மாதிரி தான் இந்த தியானம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? தூங்குற வரைக்கும் மொபைலை நோண்டிக்கிட்டு தூக்கத்துலையும் எதையாவது கனவு கண்டுட்டு காலையில் எந்திரிக்கும் போதே ஒரு பதட்டத்தோட எந்திரிக்கிறோம். இதனால தான் நமக்கு ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் வருது. கிருஷ்ணர் சொல்ற அந்த வெளி விஷயங்களை வெளியிலேயே விடுறதுங்கிற மேட்டர் ரொம்ப பவர்ஃபுல். ஒருத்தன் உங்களை ஆஃபீஸில் திட்டான். அவன் திட்டுனது அந்த நிமிஷம் முடிஞ்சு போச்சு. ஆனால் அந்த வார்த்தையை நீங்கள் மனசுக்குள்ளே சுமந்துக்கிட்டு வீட்டுக்கு வர்றீங்க. பொண்டாட்டி பிள்ளைங்க கிட்ட எரிஞ்சு விழுறீங்க. சாப்பாட்டில் ருசி தெரியல. அன்னைக்கு ராத்திரி தூக்கம் வரல. இப்போ யோசிச்சு பாருங்க, அந்த மனுஷன் ஒரு தடவை தான் திட்டினான். ஆனால் நீங்கள் உங்கள் மனசுக்குள்ள அதை 1000 தடவை ஓட்டி உங்களை நீங்களே தண்டிச்சுக்கிறீங்க. இதுக்கு பேர் தான் வெளி விஷயத்தை உள்ளே கொண்டு வர்றது. இதை தடுத்து நிறுத்தினாலே பாதி நிம்மதி கிடைச்சிடும். அடுத்ததா அந்த மூச்சு பயிற்சி. நாம கோவமா இருக்கும்போது கவனிச்சிருக்கீங்களா? மூச்சு வேகமா வரும். பயமா இருக்கும்போது மூச்சு திணறும். ஆனா மனசு அமைதியா இருந்தா மூச்சு மென்மையா இருக்கும். அப்போ மூச்சை நாம மெதுவா சீரா மாத்தும்போது அது நம்ம மனசையும் தானா அமைதிப்படுத்தும். இது ஒரு ரிவர்ஸ் மெக்கானிசம். மனசை அடக்க முடியலனா மூச்சை பிடிங்க, மனசு தானா வழிக்கு வரும். புலன்களையும் மனசையும் புத்தியையும் எவன் ஒருத்தன் அடக்கி ஆள்றானோ அவனுக்கு பயம் வராது, கோபம் வராது. அப்படிப்பட்டவன் தான் எப்போதும் விடுதலையானவன்னு கிருஷ்ணர் சொல்றார். விடுதலைனா ஏதோ செத்ததுக்கப்புறம் வர்றதில்ல. வாழ்ந்துகிட்டு இருக்கும்போதே எந்த பிரச்சனைக்கும் கலங்காம எதற்கும் அடிமையாகாம இருக்கிற அந்த கெத்து தான் உண்மையான விடுதலை. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, தன் கையே தனக்கு உதவின்னு. அது மாதிரி உன் மனசுக்கு நீதான் ராஜா. உன்னை ஒருத்தன் கோவப்படுத்த முடியும்னா அவன்கிட்ட உன்னோட நிம்மதியை நீ அடகு வச்சிருக்கேன்னு அர்த்தம். அவன் ஒரு பட்டனை அமுக்குனா நீ கோவப்படுற, அவன் புகழ்ந்தா நீ சந்தோஷப்படுற. அப்போ நீ ஒரு ரிமோட் கண்ட்ரோல் பொம்மை மாதிரி தானே. அந்த ரிமோட்டை மற்றவங்க கையில் கொடுக்காதீங்க. நீங்க எப்படி இருக்கணும்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். இந்த உலகத்துல நாம ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம்னா, நாம எதையோ ஒன்ன பிடிச்சுக்கிட்டு இதுதான் நான்னு நினைக்கிறோம். என்னோட படிப்பு, என்னோட அந்தஸ்து, என்னோட அழகு, இதெல்லாம் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் மாறும். ஆனா மாறாத ஒன்று நமக்குள்ள இருக்கு. அந்த ஆத்மாவை தேடுறது தான் உண்மையான அறிவு. இந்த தேடலுக்கு பெரிய படிப்பு தேவையில்லை, பெரிய வசதி தேவையில்லை. ஒரு அமைதியான இடம், கொஞ்சம் பொறுமை, அப்புறம் நான் சொன்ன மாதிரி அந்த பற்றற்ற உழைப்பு, இது இருந்தாலே போதும். பகவத்கீதை சொல்றது மதத்தை பத்தி இல்ல, அது மனுஷனோட மனசை பத்தி. எப்படி சிதறி போயிருக்கிற நம்ம சக்தியை ஒன்னா திரட்டி ஒரு பெரிய இலக்கு அடைகிறதுங்கிறது தான் இதோட சாராம்சம். நாம செய்யற ஒவ்வொரு வேலையையும் ஒரு பலிபீடத்துல வைக்கிற காணிக்கை மாதிரி நினைக்கணும். நான் இதை பண்றேன், இதுல வர்ற நல்லது கெட்டது எல்லாம் உனக்கே அர்ப்பணம் இறைவான்னு சொல்ல பழகிட்டா அங்க ஈகோக்கு வேலையே இல்லை. ஈகோ இல்லைனா அங்க பயம் இல்லை, பயம் இல்லைனா அங்கதான் உண்மையான அன்பு பிறக்கும். வாழ்க்கைங்கிறது ஒரு ஓட்டம் கிடையாது, அது ஒரு நடனம். ஓட்டத்துல இலக்கை அடையணுங்கிற பதட்டம் இருக்கும். ஆனா நடனத்துல ஒவ்வொரு அடியும் ஒரு சந்தோஷம்தான். நீங்க செய்யற வேலையை ஒரு நடனமா மாத்துங்க. ரிசல்ட்டை பத்தி யோசிக்காம அந்த வேலையில முழுசா மூழ்கிடுங்க. அந்த நிமிஷத்துல நீங்க கிருஷ்ணரோடவே இருக்கீங்கன்னு அர்த்தம். நம்ம மனசு எப்போதுமே ஒரு விஷயத்தை தேடி ஓடிக்கிட்டே இருக்கு. அது என்னன்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? சந்தோஷம். ஆனா அந்த சந்தோஷம் எங்க இருக்குன்னு தெரியாம நாம ஒரு தப்பான வழியில போய்கிட்டு இருக்கோம். கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட ஒரு கசப்பான உண்மைய ரொம்ப பொட்டில் அடிச்ச மாதிரி சொல்றாரு. அந்த உண்மை புரிஞ்சாதான் நாம ஏன் இவ்வளவு கவலைப்படுறோங்கிற ரகசியம் புரியும். இதோ அந்த எச்சரிக்கை ஸ்லோகம். ஏஹி சம்ஸ்பர்ஷஜா போகா துக்கயோனயே ஏவதே ஆத்யந்தவந்தः கௌந்தேய நதேஷு ரமதே புதஹ. இதோட நேரடி அர்த்தம் என்னன்னா, புலன்களோட தொடர்புனால வர்ற இன்பங்கள் எல்லாமே துன்பத்தோட பிறப்பிடங்கள் தான். ஏன்னா அவற்றுக்கு ஆரம்பம் இருக்கு, முடிவும் இருக்கு. அதனால விவேகம் உள்ள மனுஷன் அதுல மூழ்கி போக மாட்டான். இத நம்ம ஊர் பாஷையில ஒரு உதாரணத்தோட பார்ப்போம். ஒருத்தனுக்கு அரிப்பு எடுக்குதுன்னு வைங்க. அவன் சொரீரான். அந்த சொரீரப்போ ஒரு 5 நிமிஷம் ஒரு சுகம் கிடைக்குது பாருங்க. அதுதான் இந்த உலகத்துல நாம அனுபவிக்கிற இன்பம்.
ஆனா சொரிஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? அந்த இடம் புண்ணாகி இன்னும் அதிகமா எரிய ஆரம்பிக்கும். நாம அனுபவிக்கிற ஒவ்வொரு புலன் இன்பமும் அந்த சொரிகிற சுகம் மாதிரி தான். கொஞ்ச நேரம் நல்லா இருக்கும், அப்புறம் அதுவே பெரிய வலியா வந்து நிற்கும். ஒரு புது கார் வாங்குறீங்க, அதுல ஏறி உட்காரும்போது ஒரு கெத்து, ஒரு சந்தோஷம். ஆனா 1 வருஷம் கழிச்சு அதே கார்ல போகும்போது அந்த பழைய உற்சாகம் இருக்குமா? இருக்காது. அதுவே ஒரு சின்ன கீறல் விழுந்தா மனசு பதறுது, கோபம் வருது. சந்தோஷத்தை கொடுத்த அதே கார் இப்போ சங்கடத்தை கொடுக்குது. இதுதான் கிருஷ்ணர் சொல்ற துன்பத்தோட பிறப்பிடம். எந்த ஒரு பொருள் உங்களுக்கு சந்தோஷத்தை தருதோ அதே பொருள் தான் உங்களுக்கு துக்கத்தையும் தரும். ஏன்னா அந்த பொருள் மேல நீங்க வச்சிருக்கிற பற்று தான் உங்களை ஆட்டி படைக்குது. நம்ம வாழ்க்கையில நாம எதையெல்லாம் சக்சஸ்னு நினைக்கிறோம், நல்ல வேலை, கை நிறைய சம்பளம், பெரிய வீடு, இதெல்லாம் தப்புன்னு நான் சொல்லல. ஆனா இதுவே வாழ்க்கைன்னு நினைச்சு இதுக்கு பின்னாடியே ஓடுறது தான் அறியாமை. இந்த உலகத்துல இருக்கிற எந்த ஒரு விஷயமும் நிலையானது கிடையாது. இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிற இளமை நாளைக்கு இருக்காது. இன்னைக்கு இருக்கிற செல்வாக்கு நாளைக்கு மாறலாம். மாறக்கூடிய ஒரு விஷயத்து மேல நம்ம நிம்மதியை அடகு வைக்கிறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். கிருஷ்ணர் சொல்ற புதன், அதாவது விவேகி யாருன்னா, இந்த விஷயங்களோட தன்மையை உணர்ந்தவன். அவன் சாப்பாடு சாப்பிடுவான், ஆனா அதுக்கு அடிமையாக மாட்டான். அவன் வசதியா வாழ்வான், ஆனா அந்த வசதி போயிட்டா உடைஞ்சு போக மாட்டான். ஏன்னா அவனோட சந்தோஷம் அந்த பொருள்ல இல்ல, அவனுக்குள்ள இருக்கிற அந்த அமைதியில இருக்கு. நம்ம ஊர் திருவிழால ராட்டின சுத்துறத பார்த்துருக்குங்க. அது மேலையும் கீழையும் போயிட்டு வரும். மேலே போகும்போது ஒரு பயம் கலந்த சந்தோஷம், கீழே வரும்போது ஒரு திக்திக் உணர்வு. வாழ்க்கைங்கிற ராட்டினத்துல லாபமும் வரும், நஷ்டமும் வரும், புகழும் வரும், இகழும் வரும். ராட்டினத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறவன் பயப்படுவான், ஆனா அந்த ராட்டினத்தை வேடிக்கை பார்க்கறவனுக்கு அது ஒரு விளையாட்டு தான். நாமளும் நம்ம வாழ்க்கையை வேடிக்கை பார்க்க பழகணும், ஒரு சாட்சியா இருந்து பார்க்கணும். இது எனக்கு வேணும், இது நடந்தே தீரணும்னு அடம் பிடிக்கிற இடத்துல தான் சண்டை ஆரம்பிக்குது. அந்த அடம் தான் நம்மளை அடிமையாக்குது. ஒரு குரங்கு பிடிக்க ஒரு கூண்டுல சின்ன ஓட்டை போட்டு அதுக்குள்ள ஒரு பழத்தை வைப்பாங்களாம். குரங்கு கையை உள்ள விட்டு அந்த பழத்தை பிடிச்சுக்கும். பழத்தை பிடிச்ச கையோட அந்த ஓட்டை வழியா கை வெளியே வராது. பழத்தை விட்டா கை வெளியே வந்துடும், குரங்கு தப்பிச்சிடும். ஆனா அந்த பழத்தோட ஆசை விடாம, பிடிச்ச பிடிய விடாம அந்த குரங்கு மாட்டிக்கிட்டு நிற்கும். நாமளும் அந்த குரங்கு மாதிரி தான். இந்த உலகத்து விஷயங்களை கெட்டியா பிடிச்சுக்கிட்டு, ஐயோ என்னால முடியலையே, கஷ்டமா இருக்கேன்னு அழுதுகிட்டு இருக்கோம். பற்றுங்கிறது ஒரு விலங்கு மாதிரி. அது தங்க சங்கிலியா இருந்தாலும் சரி, இரும்பு சங்கிலியா இருந்தாலும் சரி, விலங்கு தான். நல்ல விஷயத்துல பற்று இருந்தாலும் அது உங்களை ஒரு கட்டுக்குள்ள தான் வைக்கும். எப்போ நீங்க எல்லாத்தையும் கடந்து நிக்கிறீங்களோ அப்போதான் நீங்க உண்மையான சுதந்திர காற்று சுவாசிக்க முடியும். இந்த உலகத்துல எதுவும் உங்களோடது இல்லை. நீங்க வரும்போது எதையும் கொண்டு வரல, போகும்போது எதையும் கொண்டு போக போறதில்ல. இடையில கிடைச்சது எல்லாம் ஒரு கிஃப்ட் மாதிரி தான். அதை பயன்படுத்திக்கோங்க, ஆனா அதுக்கு ஓனர் ஆகணும்னு நினைக்காதீங்க. ஒரு வாடகை வீட்டில் குடியிருக்கிறவன் அந்த வீட்டை எப்படி பார்த்துப்பான், அது மாதிரி இந்த உடம்பையும் இந்த வாழ்க்கையையும் பார்த்துக்கோங்க. கிளம்புற நேரம் வரும்போது சரி கிளம்புவோன்னு லேசா எந்திரிச்சு போகணும். அங்க பாரம் இருக்கக்கூடாது. மனசுல இருக்கிற ஆசைகளை வேரோட பிடுங்கி எறிய முடியாது, ஆனா அதை திசை திருப்ப முடியும். சுயநலமான ஆசைகளை பொதுநலமா மாத்துங்க. நான் நல்லா இருக்கணுங்கிறத விட நம்ம ஊர் நல்லா இருக்கணும், எல்லாரும் நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கிறப்போ உங்க ஆசைக்கு ஒரு புனிதம் வந்துடுது. அந்த புனிதம் உங்க மனசை லேசாக்கும். 5வது அத்தியாயம் நமக்கு கொடுக்கிற பெரிய பாடம் என்னன்னா, பக்குவம். எது வந்தாலும் ஏத்துக்கிற பக்குவம், எது போனாலும் வருந்தாத பக்குவம். இந்த உலகத்துல இருக்கிற எதுவுமே உங்களுக்கு சொந்தம் இல்லை. நீங்க வரும்போது எதையும் கொண்டு வரல, போகும்போது எதையும் கொண்டு போக போறதில்ல. இடையில கிடைச்சது எல்லாம் ஒரு கிஃப்ட் மாதிரி தான். அதை பயன்படுத்திக்கோங்க, ஆனா அதுக்கு ஓனர் ஆகணும்னு நினைக்காதீங்க. ஒரு வாடகை வீட்டில் குடியிருக்கிறவன் அந்த வீட்டை எப்படி பார்த்துப்பான், அது மாதிரி இந்த உடம்பையும் இந்த வாழ்க்கையையும் பார்த்துப்போங்க. கிளம்புற நேரம் வரும்போது சரி கிளம்புவோன்னு லேசா எந்திரிச்சு போகணும். அங்க பாரம் இருக்கக்கூடாது. மனசுல இருக்கிற ஆசைகளை வேரோட பிடுங்கி எறிய முடியாது, ஆனா அதை திசை திருப்ப முடியும். சுயநலமான ஆசைகளை பொதுநலமா மாத்துங்க. நான் நல்லா இருக்கணுங்கிறத விட நம்ம ஊர் நல்லா இருக்கணும், எல்லாரும் நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கிறப்போ உங்க ஆசைக்கு ஒரு புனிதம் வந்துடுது. அந்த புனிதம் உங்க மனசை லேசாக்கும். 5வது அத்தியாயம் நமக்கு கொடுக்கிற பெரிய பாடம் என்னன்னா, பக்குவம். எது வந்தாலும் ஏத்துக்கிற பக்குவம், எது போனாலும் வருந்தாத பக்குவம். இந்த உலகத்துல இருக்கிற எதுவுமே உங்களுக்கு சொந்தம் இல்லை. நீங்க வரும்போது எதையும் கொண்டு வரல, போகும்போது எதையும் கொண்டு போக போறதில்ல. இடையில கிடைச்சது எல்லாம் ஒரு கிஃப்ட் மாதிரி தான். அதை பயன்படுத்திக்கோங்க, ஆனா அதுக்கு ஓனர் ஆகணும்னு நினைக்காதீங்க.
ஒரு வாடகை வீட்டுல குடியிருக்கிறவன் அந்த வீட்டை எப்படி பார்த்துப்பான்? அது மாதிரி இந்த உடம்பையும் இந்த வாழ்க்கையையும் பார்த்துக்கோங்க. கிளம்புற நேரம் வரும்போது சரி கிளம்புவோன்னு லேசா எந்திரிச்சு போகணும். அங்க பாரம் இருக்கக்கூடாது. இப்ப நாம ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம். சரிப்பா, ஆசையை விட சொல்றீங்க, பலனை எதிர்பார்க்காதேன்னு சொல்றீங்க. அப்போ நான் எதுக்காக வேலை செய்யணும்? சும்மாவே இருந்துடலாமே அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இதுதான் அர்ஜுனனுக்கும் வந்த சந்தேகம். இதுக்கு கிருஷ்ணர் கொடுக்கிற விளக்கம் தான் 5வது அத்தியாயத்தோட இதயம் போன்ற பகுதி. வேலையை விடுறது பெருசில்ல, வேலையை செய்யற விதத்தை மாத்துறது தான் கெத்து. கிருஷ்ணர் சொல்ற அந்த ரகசிய ஸ்லோகம் இதுதான். பிரம்மண்யாதாய கர்மாணி சங்கம் தியக்த்வா கரோதியக லிப்யதேன ச பாபேன பத்மபத்ரமிவாம்பசா. இதோட அர்த்தம் ரொம்ப எளிமையானது, ஆனா ஆழமானது. எவன் ஒருத்தன் எல்லா செயல்களையும் இறைவனுக்கே அர்ப்பணம் பண்ணிட்டு பற்றி இல்லாம வேலையை செய்யறானோ அவன பாவம் அண்டாது. எப்படி தாமரை இலை மேல தண்ணி ஒட்டாம உருண்டு ஓடுதோ அது மாதிரி அவன் இந்த உலகத்துல வாழ்வான். நம்ம ஊர் குளத்துல தாமரை இலைய பார்த்திருப்பீங்க. அது தண்ணிக்குள்ளதான் இருக்கு, தண்ணி மேலதான் மிதக்குது. ஆனா ஒரு சொட்டு தண்ணி கூட அந்த இலை மேல ஒட்டாது. இலைய தூக்கி உதர்னா தண்ணி அப்படியே முத்து முத்தா கீழே விழுந்துரும். நாமளும் இந்த சமுதாயத்துல அப்படிதான் இருக்கணும். குடும்பத்துல இருக்கணும், ஆபீஸ்ல வேலை செய்யணும், கடையில வியாபாரம் பண்ணணும். ஆனா அந்த லாப நஷ்டம், அந்த ஈகோ, அந்த பதட்டம் எதுவும் நம்ம மனசுல ஒட்டக்கூடாது. நாம ஏன் வேலையில டென்ஷன் ஆகுறோம்? இது ஏன் வேலை, நான் தான் பண்றேன், இதனால எனக்கு இது கிடைக்கணும்னு நினைக்கிறப்போதான் அங்க பாரம் ஏறுது. ஒருத்தன் ஒரு பெரிய பாரத்தை சுமந்துக்கிட்டு நடக்கிறான்னு வச்சுக்கோங்க. அவனுக்கு தூரம் அதிகமா தெரியும், கால் வலிக்கும், மூச்சு வாங்கும். ஆனா அதே பாரத்தை ஒரு வண்டியில ஏத்திக்கிட்டு அவன் அந்த வண்டியை தள்ளிக்கிட்டு போனான்னா அவனுக்கு சுமையே தெரியாது. அந்த வண்டி தான் அர்ப்பணிப்பு. உங்க வேலையை இறைவனோட வண்டியில ஏத்திருங்க. நான் ஒரு கருவி, அவன் என்னை கொண்டு இந்த வேலையை செய்யறான்னு நினைச்சு பாருங்க. அந்த நிமிஷமே உங்க தோள்ல இருக்கிற பாரம் இறங்கிடும். ஒரு சமையல் பண்ற அம்மாவை எடுத்துக்கோங்க. அவங்க தனக்காக சமைக்கும்போது இருக்கிற அக்கறையை விட தன் பிள்ளைகளுக்காக சமைக்கும்போது ஒரு கூடுதல் அன்பு இருக்கும். அந்த சாப்பாட்டுல ஒரு ருசி இருக்கும். ஏன்னா அங்க நான்கிற எண்ணத்தை விட அன்புங்கிற அர்ப்பணிப்பு அதிகமா இருக்கு. அதே மாதிரி நீங்க ஒரு ஃபைல் செக் பண்ணாலும் சரி, ஒரு செங்கல் தூக்கினாலும் சரி, இது உலகத்தோட நன்மைக்காக நான் செய்யற ஒரு சேவைன்னு நினைங்க. அங்க வேலையே ஒரு தவமா மாறிடும். இந்த உலகத்துல இருக்கிற பெரிய சிக்கலே இந்த நான் தான் கர்த்தா, ஐ எம் த டூவர் அப்படிங்கிற தலைக்கணம் தான். கிருஷ்ணர் சொல்றாரு, அறிவில்லாதவன் தான் நான் தான் செய்யறேன்னு நினைக்கிறான். ஆனா உண்மையிலேயே இயற்கையோட குணங்கள் தான் ஒன்றோடொன்று வினை புரியுதுன்னு. காத்து வீசுது, சூரியன் உதிக்குது, மரம் காய்க்குது, இதெல்லாம் நான் தான் செய்யறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா? இல்ல, அது அதோட இயல்புல நடக்குது. மனுஷன் மட்டும்தான் தான் செய்யற ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் ஒரு கிரெடிட் எதிர்பார்க்கிறான். நீங்க நல்லா உழைக்கிறீங்க, ஆனா ப்ரமோஷன் கிடைக்கல, உடனே உடைஞ்சு போயிடுறீங்க. ஏன்னா நீங்க உழைப்பை விட அந்த பலனை தான் காதலிச்சிங்க. பலன் மேல இருக்கிற காதலை விட்டுட்டு வேலை மேல காதலிச்சு பாருங்க. அப்போ அந்த ப்ரமோஷன் வந்தாலும் வராட்டியும் உங்க நிம்மதி உங்களை விட்டு போகாது. ஏன்னா உங்க வேலையை நீங்க சரியா செஞ்சிட்டீங்க. அந்த திருப்தியே உங்களுக்கு பெரிய விருது. மனசு ஏன் கலங்குதுன்னா அது எப்போதும் கடந்த காலத்திலேயோ இல்ல எதிர்காலத்திலேயோ இருக்கு. நேத்து அவன் அப்படி பேசிட்டானே, இல்லனா நாளைக்கு என்ன நடக்குமோ. ஆனா இந்த நிமிஷத்துல நீங்க செய்யற வேலையில மட்டும் கவனத்தை வச்சா அங்க கவலையே இருக்காது. இப்ப கையில இருக்கிற வேலையை சிறப்பா செய்யுங்க. அதுதான் நீங்க அந்த இறைவனுக்கு செய்யற உண்மையான பூஜை. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதேன்னு. இது ஏதோ ஒரு பழைய பஞ்சாங்கம்னு நினைக்காதீங்க. இதுதான் உலகத்தோட மிகப்பெரிய மேனேஜ்மெண்ட் தத்துவம். எதிர்பார்ப்பு இல்லாத இடத்துல தான் ஏமாற்றம் இருக்காது. ஏமாற்றம் இல்லாத இடத்துல தான் மன உறுதி இருக்கும். அந்த உறுதி தான் உங்களை ஒரு லீடரா மாத்தும். ஒவ்வொரு நாளும் ராத்திரி தூங்க போகும்போது யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நான் செஞ்ச வேலைகள்ல எத்தனை வேலைகளை திருப்தியா செஞ்சேன், எத்தனை இடத்துல என் ஈகோ தலை தூக்குச்சு. இப்படி உங்களை நீங்களே கவனிக்கும் போது மெல்ல மெல்ல அந்த தாமரை இலை பக்குவம் உங்களுக்கு வந்துடும். எது வந்தாலும் வரட்டும், எது போனாலும் போகட்டும், நான் என் வேலையை சரியா செய்வேன் அப்படிங்கிற அந்த தெளிவு தான் மோட்சம். வாழ்க்கைங்கிறது ஒரு பரந்த கடல். அதுல நீங்க ஒரு சின்ன ஓடம், அலை அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஆனா நீங்க அந்த ஓடத்தை எப்படி லாவகமா செலுத்துறீங்க அப்படிங்கிறதுல தான் உங்க சாமர்த்தியம் இருக்கு. அலைகளை நிறுத்த முடியாது,
ஆனா படக சரியா ஓட்ட பழகிக்கலாம். அந்த பயிற்சி தான் இந்த 5வது அத்தியாயம். நாம இப்போ ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். வேலையை செய்யறது எப்படின்னு பார்த்துட்டோம். ஆசையை விடுறது எப்படின்னு ஓரளவு புரிஞ்சிருச்சு. ஆனா இதெல்லாம் நடைமுறை வாழ்க்கையில சாத்தியமா? ஒருத்தன் நம்மளை திட்டும்போது எப்படி சமமா இருக்கிறது? ஒரு பெரிய நஷ்டம் வரும்போது எப்படி பதறாம இருக்கிறது? இதுக்குத்தான் கிருஷ்ணர் மனசு அப்படிங்கிற அந்த மந்திரக்கோளை எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்லித்தரார். நம்ம மனசு ஒரு கண்ணாடி மாதிரி. அதுல தூசி படிஞ்சிருந்தா நம்ம முகம் அழுக்காத்தான் தெரியும். நாம என்ன பண்றோம்? கண்ணாடியை துடைக்காம நம்ம முகத்தை கழுவிக்கிட்டே இருக்கோம். வெளியில இருக்கிற சூழ்நிலையை மாத்தணும், மற்றவங்கள மாத்தணும்னு போராடுறோம். ஆனா உண்மை என்னன்னா, நம்ம மனசுங்கிற கண்ணாடியை தொடச்சா உலகம் அழகா தெரியும். கிருஷ்ணர் 5வது அத்தியாயத்தோட கடைசியில ஒரு சூட்சமத்தை சொல்றார். யதேந்திரிய மனோபுத்திர் முனிர் மோக்ஷ பராயணக விகதே சாபய குரோதோ யஹ் சதா முக்த ஏவசக. இதோட அர்த்தம் என்னன்னா, எவன் ஒருத்தன் தன் புலன்களையும் மனசையும் புத்தியையும் அடக்கி ஆள்றானோ, எவன்கிட்ட ஆசை, பயம், கோபம் இதெல்லாம் இல்லையோ அவன் எப்போதும் விடுதலையானவன்தான். நம்ம ஊர்ல ஒரு கதை சொல்லுவாங்க. ஒருத்தன் ஒரு பெரிய பாறையை உருட்டிக்கிட்டு மலையில ஏறுறான். அவனுக்கு ரொம்ப மூச்சு வாங்குது, வேர்க்குது, கஷ்டமா இருக்கு. ஆனா அந்த பாறை அவனோடது இல்லை. அவன் ஒரு கூலிக்கு தான் அதை செய்கிறான். அப்போ அவனுக்கு அந்த வலி தெரியாது. ஏன்னா இது ஏன் பாறை இல்லைங்கிற எண்ணம் அவனுக்குள்ள இருக்கு. அது மாதிரி தான் நம்ம மனசும். கவலைகளையும் பாரத்தையும் நம்மதுன்னு நினைச்சு சுமக்கும்போது தான் வலிக்குது. இது ஏன் கவலை இல்லை, இது இயற்கையோட ஒரு சுழற்சின்னு நினைச்சு பாருங்க. அந்த பாரம் அப்படியே குறைஞ்சிடும். மனசை அடக்கிறதுங்கிறது ஒரு மல்யுத்தம் மாதிரி இல்லை. அது ஒரு மென்மையான கலை. ஒரு குழந்தையை எப்படி தட்டி கொடுத்து வழிக்கு கொண்டு வருவோமோ அது மாதிரி மனசை பழக்கணும். ஏன் இப்படி அலையிற? உனக்குள்ளேயே இவ்வளவு அமைதி இருக்கும்போது ஏன் வெளியில பிச்சை எடுக்கிறன்னு உங்க மனசுகிட்ட நீங்க பேசணும். நமக்கு ஏன் பயம் வருது? நாளைக்கு என்ன நடக்குமோ, என் கௌரவம் போயிடுமோ, என் காசு போயிடுமோ, இப்படி ஏதோ ஒரு இழப்பை பத்தின பயம்தான் நம்மளை வாட்டுது. ஆனா கிருஷ்ணர் சொல்றாரு, உண்மையிலேயே உங்ககிட்ட எதுவுமே இல்லை. அப்புறம் எதை இழக்க போற? என்ன? நீங்க இந்த உலகத்துக்கு வரும்போது எதை கொண்டு வந்தீங்க? எதையும் இல்லை. இப்போ உங்ககிட்ட இருக்கிறது எல்லாமே ஒரு போனஸ் தான். போனஸ் போயிட்டா வருத்தப்பட என்ன இருக்கு? இந்த தெளிவு வந்துட்டா அங்க பயத்துக்கு இடமே இல்லை. அடுத்ததா கோபம். கோபங்கிறது ஒரு தற்காலிக பைத்தியக்காரத்தனம். ஒருத்த மேல நீங்க கோபப்படுறீங்கன்னா அவனுக்கு நீங்க ஒரு தண்டனை கொடுக்கறதா நினைச்சுக்கிறீங்க. ஆனா நிஜத்துல ஒரு கொளிமிட்டி நெருப்பை உங்க கையில வச்சுக்கிட்டு அவன் மேல எரிய பாக்குறீங்க. அவன் மேல படுதோ இல்லையோ உங்க கை முதல்ல சுட்டுடும். அந்த நெருப்பை அணைக்கிறது தான் புத்திசாலித்தனம். கிருஷ்ணர் சொல்ற அந்த முனி அப்படிங்கிற வார்த்தைக்கு மௌனமா இருக்கிறவன்னு மட்டும் அர்த்தம் இல்லை, மௌனமா சிந்திக்கிறவன்னு அர்த்தம். ஒரு பிரச்சனை வரும்போது உடனே ரியாக்ட் பண்ணாம ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இந்த கோபம் எனக்கு தேவையா? இதனால எனக்கு என்ன லாபம்னு கேட்டாலே அந்த வேகம் குறைஞ்சிடும். தியானங்கிறது ஏதோ ஒரு மூலையில உட்காந்து கண்ணை மூடுறது மட்டும் இல்லை. நீங்க கூட்டத்தில் இருக்கும்போது உங்க மனசு அமைதியா இருந்தா அதுதான் உண்மையான தியானம். ஒரு பெரிய டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. சுத்தி கத்துற சத்தம், ஹார்ன் சத்தம். ஆனா உங்களுக்குள்ள ஒரு சின்ன புன்னகையோட இதுவும் ஒரு அனுபவம்தான்னு உங்களால இருக்க முடிஞ்சா நீங்க தான் பெரிய யோகி. வாழ்க்கையில நமக்கு வர்ற ஒவ்வொரு கஷ்டமும் ஒரு பாடம்தான். ஒரு சிற்பி ஒரு கல்லை செதுக்கும்போது அந்த கல்லுக்கு வலிக்கும் தான். ஆனா அந்த செதுக்கிற வலி தான் அந்த கல்லை ஒரு அழகான சிலையா மாத்துது. அது மாதிரி தான் இந்த உலகத்துல நமக்கு வர்ற அடிகள் நம்மளை செதுக்கிறதுக்காகத்தான். ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு கேட்காதீங்க. இதிலிருந்து நான் என்ன கத்துக்க போறேன்னு கேளுங்க. மனசுங்கிற குதிரையை சரியா ஓட்ட தெரிஞ்சவன் தான் வாழ்க்கை பந்தயத்துல ஜெயிக்கிறான். அந்த குதிரை உங்களை இழுத்துட்டு போகக்கூடாது, நீங்க அந்த குதிரையை நடத்தணும். அதுக்கு தேவை ஒரு தெளிவான புத்தி. அந்த புத்தியைத்தான் கீதை நமக்கு தருது. ஒவ்வொரு ஸ்லோகமும் ஒரு டார்ச் லைட் மாதிரி நம்ம இருட்டு மனசுக்குள்ள வெளிச்சத்தை பாய்ச்சுது. இப்போ உங்க மனசு ஒரு ஆழமான அமைதியை நோக்கி போக ஆரம்பிச்சிருக்கோம். ஆனா இந்த அமைதியை தக்க வச்சுக்கிறதுக்கு ஒரு பெரிய சக்தி வேணும். அந்த சக்தி எங்கிருந்து வருது? அந்த பரம்பொருள் யாரு? அவருக்கும் நமக்கும் இருக்கிற சம்பந்தம் என்ன? இது 5வது அத்தியாயத்தோட கடைசி ஸ்லோகத்துல கிருஷ்ணர் ஒரு பெரிய கிளைமேக்ஸா சொல்றார். அதை அடுத்த பகுதியில பார்ப்போம். பகவத்கீதையோட இந்த 5வது அத்தியாயம் ஒரு பெரிய பயணத்தோட உச்சக்கட்டத்துக்கு நம்ம கூட்டிட்டு வந்திருக்கு. இவ்வளவு நேரம் நாம பார்த்தது எல்லாமே ஒரு பயிற்சி மாதிரி தான்.
மனசை அடக்கிறது, ஆசையை விடுறது, வேலையை சரியா செய்யறது, இதெல்லாம் சரி. ஆனா இதையெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு மனுஷன் எதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு தன்னை திருத்திக்கணும்? இதுக்கு கிருஷ்ணர் 5வது அத்தியாயத்தோட கடைசி ஸ்லோகத்துல ஒரு பிரம்மாண்டமான பதில சொல்றார். அதுதான் இந்த அத்தியாயத்தோட சீக்ரெட் சாவி. அந்த புகழ்பெற்ற ஸ்லோகம் இதோ: போக்தாரம் யக்ஞ தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுஹ்ரிதம் சர்வபூதானாம் ஞாத்வா மாம் சாந்தி மிருச்சதி. இதோட அர்த்தம் ரொம்ப ஆழமானது. யாகங்களுக்கும் தவங்களுக்கும் நானே அனுபவிப்பவன், போக்தா. எல்லா உலகங்களுக்கும் நானே தலைவன், மகேஸ்வரன். எல்லா உயிர்களுக்கும் நானே இனிய நண்பன், சுஹ்ரிதம். இதை எவன் ஒருத்தன் உணர்றானோ அவன் உண்மையான அமைதியை அடையிறான். இந்த ஸ்லோகத்துல கிருஷ்ணர் 3 விஷயங்களை சொல்றார். முதலாவது போக்தா. நாம செய்யற ஒவ்வொரு வேலையும், நாம படுற ஒவ்வொரு கஷ்டமும் அவருக்கு செய்யற ஒரு சமர்ப்பணம். நாம ஒரு யாகம் பண்றோம்னா அந்த நெய் நெருப்புல விழற மாதிரி நம்ம உழைப்பு அந்த பரம்பொருளோட கணக்குல போய் சேருது. அப்போ அங்க லாபம் நஷ்டம் நமக்கு இல்ல, அவருக்கு தான். இந்த எண்ணம் வந்துட்டா நான் செஞ்சேங்கிற பாரம் காணாம போயிடும். 2வது சர்வலோக மகேஸ்வரன். இந்த உலகத்துல நடக்கிற அணுவும் அவரோட அனுமதி இல்லாம அசையாது. ஒரு சின்ன எறும்புல இருந்து பெரிய சூரியன் வரைக்கும் அவரோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. அப்போ நமக்கு வர்ற கஷ்டமோ நஷ்டமோ அதுவும் அவரோட ஒரு பிளான் தான். ஒரு பெரிய கம்பெனியோட எம்டி ஒரு முடிவெடுத்தா அது கம்பெனியோட நன்மைக்குதான்னு ஒரு ஊழியன் நம்புற மாதிரி இந்த உலகத்தோட தலைவன் ஒரு விஷயத்தை நடத்தி காட்டுறான்னா அது நம்ம வளர்ச்சிக்குதான்னு நம்ப பழகணும். அந்த நம்பிக்கை வந்துட்டா அங்க பதட்டம் இருக்காது. 3வது விஷயம்தான் ரொம்ப உருக்கமானது, சுஹ்ரிதம். அப்படின்னா பிரதிபலன் எதிர்பார்க்காத நண்பன்னு அர்த்தம். உலகத்தில் இருக்கிற நண்பர்கள் கூட ஏதாவது ஒரு எதிர்பார்ப்போட தான் இருப்பாங்க. ஆனா அந்த இறைவன் நீங்க அவரை திட்டினாலும் சரி கும்பிட்டாலும் சரி உங்களோட நல்லதுக்காக மட்டுமே காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஆத்ம நண்பன். ஒரு கஷ்டம் வரும்போது ஐயோ நான் தனியா இருக்கேனேன்னு நினைக்காதீங்க. உங்களுக்குள்ளேயே அந்த உன்னத நண்பன் உட்கார்ந்துகிட்டு இருக்கார். உங்க வலியை அவர் உணர்றார், உங்க கண்ணீரை அவர் துடைக்க காத்துக்கிட்டு இருக்கார். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்வாங்க, அவன் இன்றி அணுவும் அசையாதுன்னு. இது சும்மா பேச்சுக்கு சொன்னதில்ல. உங்க வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு சின்ன சம்பவமும் ஒரு அர்த்தத்தோட தான் நடக்குது. ஒரு கதவு அடைபட்டா இன்னொரு பெரிய கதவை திறக்கிறதுக்காகத்தான் அந்த தடை. இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தன் எந்த சூழ்நிலையிலையும் கலங்க மாட்டான். அவன் முகத்துல எப்போதும் ஒரு புன்னகை இருக்கும். ஏன்னா அவனுக்கு தெரியும் தன்னை வழி நடத்த ஒரு பெரிய சக்தி இருக்குன்னு. நாம ஏன் கவலைப்படுறோம்? என்னோட கௌரவம் போயிடுமே, என்னோட சொத்து போயிடுமேன்னு பயப்படுறோம். ஆனா யோசிச்சு பாருங்க, நீங்க எதையாவது சொந்தமா வச்சிருக்கீங்களா? இந்த உடம்பே உங்களுக்கு வாடகைக்கு கொடுக்கப்பட்டது தான். ஒரு நாள் இதை திருப்பி கொடுத்துட்டு போக போறோம். அப்ப எதை நினைச்சு பயப்படணும்? எவன் ஒருத்தன் எல்லாமே அவனோடது, நானும் அவனோடவன் தான்னு சரணாகதி அடையிறானோ அவனுக்கு அந்த நிமிஷமே மோட்சம் கிடைச்சிடுது. சாந்தி அப்படிங்கிறது ஏதோ ஒரு கடையில வாங்குற பொருள் இல்ல, அது ஒரு புரிதல். அந்த புரிதல் எங்கேருந்து வருதுன்னா இந்த உறவுல இருந்து தான் வருது. ஒரு சின்ன குழந்தை தன்னோட அம்மாவோட கையை பிடிச்சுக்கிட்டு கூட்டத்துல நடக்கும்போது அதுக்கு எந்த பயமும் இருக்காது. ஏன்னா அதுக்கு தெரியும் எங்க அம்மா என்ன கைவிட மாட்டாங்கன்னு. அந்த ஒரு குழந்தைத்தனமான நம்பிக்கை தான் நமக்கு அந்த பரம்பொருள் மேல இருக்கணும். அவர் பார்த்துக்குவார் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை ஆயிரக்கணக்கான தியான பயிற்சிகளை விட மேலானது. வாழ்க்கையில புயல் வீசும் தான், அலைகள் எழும்பும் தான். ஆனா நீங்க அந்த பரம்பொருளுங்கிற நங்கூரத்தை பிடிச்சுக்கிட்டீங்கன்னா உங்க படகு கவிழாது. 5வது அத்தியாயம் நமக்கு கொடுக்கிற பெரிய கிஃப்ட் இதுதான். வேலையை செய், ஆனா அந்த வேலையை அவன்கிட்ட ஒப்படைச்சிடு. கஷ்டம் வந்தா அதை அவரோட பிரசாதமா ஏத்துக்கோ. சந்தோஷம் வந்தா அதை அவரோட கருணையா நினைச்சுக்கோ. இப்படி வாழ ஆரம்பிச்சிட்டா அப்புறம் துக்கத்துக்கு எங்க இடம் இருக்கு? இந்த உலகம் ஒரு பெரிய ஸ்டேஜ். நாம எல்லாரும் அங்க நடிக்க வந்திருக்கோம். ஒரு ராஜா வேஷம் போடுறவன் மேடையில கம்பீரமா இருப்பான். ஆனா அவனுக்கு தெரியும் தான் நிஜமான ராஜா இல்லைன்னு. நாடகம் முடிஞ்சா அந்த கிரீடத்தை கழட்டி வச்சுட்டு போகணும்னு அவனுக்கு தெரியும். அது மாதிரி தான் நம்மளும். நம்ம ரோலை சரியா செய்யணும். ஆனா அதுவே நான் தான்னு நினைக்க கூடாது. இப்போ ஒரு நிமிஷம் அமைதியா கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க. உங்களுக்குள்ள அந்த துணை இருக்கு. அந்த துணையை நீங்க அடையாளம் கண்டுகிட்டா இந்த உலகத்துல உங்களால யாராலையும் அசைக்க முடியாது. நீங்க ஒரு தனி மனுஷன் இல்ல, நீங்க அந்த பிரபஞ்ச சக்தியோட ஒரு அம்சம். இந்த தெளிவோட நாம இந்த அத்தியாயத்தை முடிக்க போறோம். ஆனா இது ஒரு முடிவில்ல, இது ஒரு புதிய வாழ்க்கையோட ஆரம்பம். பகவத்கீதையோட இந்த 5வது அத்தியாயத்துல நாம ஒரு நீண்ட பயணம் வந்திருக்கோம். சந்நியாசம்னா என்னன்னு ஆரம்பிச்சு கர்மயோகத்தோட ரகசியத்தை பார்த்து புலன்களை அடக்கிற வித்தையை தெரிஞ்சுக்கிட்டு கடைசியில அந்த பரம்பொருளோட உறவுல வந்து நிக்கிறோம். இப்போ நீங்க கேட்கலாம், சரிப்பா இதெல்லாம் கேட்டாச்சு, இனிமே என் வாழ்க்கை எப்படி மாறும்னு.
இதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி. அறிவுங்கிறது வெறும் தகவலா இருந்தா அதுக்கு மதிப்பில்ல. அது உங்க ரத்தத்துல ஊறி உங்க செயல்ல மாறும்போது தான் அதுக்கு சக்தி வருது. 5வது அத்தியாயம் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய வரம் பயமில்லாத வாழ்க்கை. நாம ஏன் பயப்படுறோம்? ஏதோ ஒன்று குறைஞ்சிடுமோ, யாராவது நம்மளை மதிக்காம போயிடுவாங்களோ, நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோமோ, இப்படி எக்கச்சக்கமான கற்பனை பயங்கள் தான் நம்மளை வாட்டுது. ஆனா கிருஷ்ணர் சொன்ன அந்த ஒரு ஸ்லோகம், நானே எல்லா உயிர்களுக்கும் நண்பன்னு சொன்னாரே, அந்த ஒரு வரி உங்க மனசுல ஆழமா பதிஞ்சா அப்புறம் உங்களுக்கு எதுக்கு பயம்? ஒரு காட்டுக்குள்ள ஒரு குழந்தை போகுது. ஆனா அதுக்கு தெரியுது தான் அப்பா பின்னாடியே வர்றாருன்னு. அப்போ அந்த குழந்தை பயப்படாம அந்த அழகை ரசிச்சுட்டு போகும்ல. அது மாதிரி தான் உங்க வாழ்க்கையும். வாழ்க்கைங்கிறது ஒரு பரீட்சை இல்லை, அது ஒரு அனுபவம். இங்கே ஜெயிக்கிறது தோக்குறதுங்கிறதெல்லாம் நம்ம மனசு உருவாக்குற மாயை தான். ஒரு விளையாட்டை விளையாடும்போது அந்த விளையாட்டோட முடிவில் வர்ற கோப்பையை விட அந்த விளையாட்டில் நாம காட்டுற ஆர்வம் தான் முக்கியம். நீங்க ஒரு அப்பாவா, ஒரு மகனா, ஒரு ஊழியனா, ஒரு முதலாளியா, உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த ரோலை 100% நேர்மையோட செய்யுங்க. ஆனா அந்த ரோலே நீங்க இல்லைங்கிற தெளிவோட இருங்க. உண்மையான அமைதிங்கிறது இமயமலைக்கு ஓடி போறதுல இல்ல. காலையில எந்திரிச்சு வேலைக்கு ஓடுற அந்த பரபரப்புக்கு நடுவுல உங்க மனசு ஒரு ஆழமான அமைதியில இருந்தா அதுதான் வெற்றி. ஒருத்தன் உங்களை திட்டிட்டு போறான், ஆனா அந்த திட்டு உங்களை ஒரு நிமிஷம் கூட பாவிக்கல. அவங்கிட்டையும் உங்களால அன்பா இருக்க முடியுதுன்னா நீங்க தான் உண்மையான யோகி. நீங்க காவி கட்ட தேவையில்லை, நீங்க ஜபமால உருட்ட தேவையில்லை. உங்க செயலே ஒரு ஜபமா மாறிடும். இந்த உலகத்துல எதுவும் உங்களோடது இல்லைன்னு சொன்னேன்ல, அது உங்களை ஏழையாக்குறதுக்காக இல்ல, உங்களை ஒரு பெரிய சக்கரவர்த்தி ஆக்குறதுக்காக. எவன் ஒருத்தன் எனக்கு எதுவும் தேவையில்லைன்னு நினைக்கிறானோ அவங்கிட்ட தான் இந்த உலகமே வந்து சேரும். ஆசைப்படுறவன் பிச்சைக்காரன், ஆசையை வென்றவன் தான் ராஜா. நீங்க எப்போ உங்க மனசை ஆசையிலிருந்து விடுவிக்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு தேவையில்லாத பல சுமைகள் தானா குறைஞ்சிடும். நீங்க லேசா உணர்வீங்க. காத்துல மிதக்கிற ஒரு இறகு மாதிரி வாழ்க்கையை ரசிப்பீங்க. நம்ம ஊர்ல ஒரு விஷயம் சொல்லுவாங்க, விதியை மதியால் வெல்லலாம்னு. இங்க மதிங்கிறது வெறும் அறிவில்ல, அது ஞானம். உங்க வாழ்க்கையில வர்ற கஷ்டங்களை உங்களால தடுத்து நிறுத்த முடியாம இருக்கலாம், ஆனா அந்த கஷ்டம் உங்களை உடைக்காம பாத்துக்கிற அந்த ஞானம் உங்க கையில இருக்கு. இதுவும் இறைவனோட விளையாட்டு. இதுலயும் ஒரு பாடம் இருக்குன்னு நீங்க நினைக்கும்போது அந்த கஷ்டம் அதோட வீரியத்தை இழந்துடும். இருட்டு இருக்கிற இடத்துல ஒரு தீக்குச்சியை பற்ற வச்சா இருட்டு ஓடிடும்ல, அது மாதிரி உங்க மனசுல இருக்கிற இந்த ஞான ஒளி உங்க வாழ்க்கையில இருக்கிற இருட்டை விரட்டிடும். கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட சொல்றாரு, அர்ஜுனா, குழப்பத்தை விடு, உன் கடமையை செய்யு. அதேதான் உங்களுக்கும். எப்போ நீங்க கவலையை விட்டுட்டு முழு நம்பிக்கையோட உங்க வேலையில இறங்குறீங்களோ அப்போ அந்த பரம்பொருளே உங்க கையையும் காலையும் இயக்கும். நீங்க செய்யற ஒவ்வொரு காரியமும் ஒரு வெற்றியா மாறும். வெற்றிங்கிறது காசு பணம் இல்ல, அந்த வேலையை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் உங்க மனசுல இருக்கிற அந்த திருப்தி தான் உண்மையான வெற்றி. இந்த 5வது அத்தியாயத்தோட சாரம் இதுலாம். கடமையை செய், ஆனா பலன் மேல பைத்தியமா அலையாத. எல்லாத்தையும் சமமா பாரு. உயர்வு தாழ்வுங்கிறது வெறும் வெளித்தோற்றம் தான். உனக்குள்ள தேடு. அமைதி வெளியே இல்ல, அது உனக்குள்ள ஊறுற ஊற்று. அந்த பரம்பொருளை நண்பனா ஏத்துக்கோ. நீ ஒருபோதும் தனியாக இல்லை. இப்போ இந்த உரையை முடிக்கும்போது ஒரு நிமிடம் உங்க இதயத்துல கை வச்சு சொல்லுங்க, இன்னையிலிருந்து என் வாழ்க்கை ஒரு பாரம் இல்ல, இது ஒரு கொண்டாட்டம். நான் ஒரு கருவி, அந்த பேரண்டத்தின் அன்பு என் மூலமா வெளிப்படுது. இந்த ஒரு சின்ன மாற்றம் உங்க வாழ்க்கையவே தலைகீழா மாத்திடும். உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் அந்த மாற்றத்தை உணர்வாங்க. நீங்க ஒரு வெளிச்சமா மாறுவீங்க, மத்தவங்களுக்கும் வழிகாட்டுவீங்க. வாழ்க்கை ஒரு அழகான பயணம். அந்த பயணத்துல லாபம் வரும், நஷ்டம் வரும், மேடு வரும், பள்ளம் வரும். ஆனா எதை பத்தியும் கவலைப்படாம முகத்துல ஒரு புன்னகையோட எல்லாம் அவன் செயல்ங்கிற அந்த மாபெரும் சரணாகதியோட நடை போடுங்க. அப்போ நீங்க வாழ்ற ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு சொர்க்கம்தான். பகவத்கீதைங்கிறது ஏதோ ஒரு புத்தகம் இல்ல, அது உங்க வாழ்க்கையை செதுக்கிற உளி. அந்த உளியை பயன்படுத்துங்க, உங்களை ஒரு அழகான சிலையா மாத்திக்கோங்க. இனி வர்ற ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு புது விடியலா இருக்கட்டும். குழப்பங்கள் தீர்ந்து தெளிவு பிறந்து அந்த ஆத்ம ஞானத்தோட ஆனந்தத்துல நீங்க திளைக்கணும். இதுதான் பகவத்கீதை நமக்கு தர்ற வாக்குறுதி. அந்த வாக்குறுதியை உங்க வாழ்க்கையில நிஜமாக்குங்க.